விக்கி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் மீட்டிங்ல நீங்க கேன்சல் பண்ணிருக்க. ஆமா அதே மீட்டிங் தான். நான் இங்க பெரிய பிரச்சனைல இருக்கேன். வீட்டை விட்டு என்னால வெளியில வரவே முடியாது. இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பணம் இல்லைன்னா ஏழ்மையால பிரச்சனை, அதே பணம் அதிகமாச்சுன்னா இன்கம் டாக்ஸ் காரனால பிரச்சனை வரும். எனக்கு நல்லா தெரியும் இப்ப பெரிய பிரச்சனை. இன்கம் டாக்ஸ் ரேட் வரப்போகுது. என்ன ஆக போதோ எனக்கு தெரியல. ஆமா இருக்கிற பணத்தெல்லாம் தயவு செஞ்சு வெளியில கொண்டு போயிடு. வீட்டுல ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சிட்டியை விட்டு நான் எங்கேயாவது வெளியில ரொம்ப தூரமா போயிடுவேன். ரிலாக்ஸ் பண்ண போறேன். சரி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். எல்லா பணமும் சரியா இருக்கு. என்ன ஏன் லைட் ஆஃப் ஆயிடுச்சு? நம்ம ஏரியால கரண்ட்லாம் போனதே கிடையாது. யாரா நீ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நீ ஒரு ரைட்டர் தானே? உனக்கே தெரியும் எதுக்காக ஒருத்தருடைய உயிர் எடுக்கிறாங்கன்னு. உயிர் எடுக்கிறதுக்கு மூணு காரணம் தான். பணம், காதல், அப்புறம் பழி வாங்குதல். நான் உன்னை பழி வாங்கணும். என்ன மாதிரி பழி வாங்குதல்? எனக்கு ஒண்ணு தெரியாது. உனக்கு என்ன தெரியாது? ஆனா அங்குஷ உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அங்குஷா? அங்குஷ் அனந்த். அவன் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவன். நீ அவனுடைய உயிரை எடுத்துட்ட. நான் இப்ப உன் உயிர் எடுக்க போறேன். அவன் இறந்து போனதுக்கு என்னையா பழி வாங்குற? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்த வாங்க. ஹெல்ப்! யாராவது காப்பாத்த வாங்க. யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க. அங்குஷ் அனந்தை எப்படி நீ துடிக்க துடிக்க கொலை செஞ்சியோ அதே மாதிரி உன்னையும் நான் துடிக்க துடிக்க கொலை பண்ணு. என்ன இது? கத்தி. நான் என்ன காரியம் பண்ணிருக்கேன்? போட்டோ எடுக்கிற அவசரத்துல இப்போ என்னோட கைரேகை வேற இதுல பட்டிருக்குமே. பேசாம வெளியில பப்ளிக் போன்ல இருந்து சிஐடிக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். ரொம்பவே கொடூரமா இந்த மனிதரை கொன்னு இருக்காங்க. கழுத்தை முழுமையா கிழிச்சிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது கொலைகார மனசுல இவன் மேல ரொம்ப கொடூரமான கோவம் வருது. பழி வாங்கறதுக்காக செஞ்ச கொலை தான் இது. அப்புறம் இங்க பாருங்க, ₹1 கூட அவன் எடுக்கல. இந்த பணத்தை தொடவே இல்லை அவன். சார் சார் இங்க பாருங்க, இந்த கத்தி இது பெட் கிட்ட இருந்தது. சார் இந்த கத்தியில கொஞ்சம் கூட ரத்தம் இல்ல, கிளீனா இருக்கு. ஸ்ரேயா, ஸ்ப்ரே பண்ணி பாரு. எஸ் சார். சார் இங்க பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கத்தியில தான் கொலை பண்ணிருக்காங்க.
நிறம் மாறி இருக்கு, ஆனா இதுல ரத்த கரை இருக்கு. கொலை இந்த கத்தியால தான் செய்யப்பட்டிருக்கு. சார் ஒரு விஷயம் புரியல. கொலைகாரன் எதுக்கு கத்தியை சுத்தம் பண்ணி இங்க விட்டுட்டு போகணும்? அவனே டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா கத்தியை இந்த இடத்துல ஏன் விட்டுட்டு போகணும், அதுவும் சுத்தம் பண்ணி? நிச்சயமா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். சார் ஆ சார், இந்த இடத்துல ஒரு மேனேஜர் வந்திருக்காரு. வந்துட்டாரா? ஆமா சார். சரி சச்சின், பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வை. எஸ் சார். நான் போய் மேனேஜரை பார்த்துட்டு வரேன். சார் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னால் நம்பவே முடியல சார். சார் நேற்று ராத்திரி தான் நகோடியா சார் ஃபோனில் பேசினாரு. அப்போ நல்லா தான் இருந்தாரு. பகோடியா சாருக்கு யார் கூடயாவது சண்டை இருந்ததா? விரோதிங்க இருந்தாங்களா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுக்கும் அவர் கவலைப்பட்டதில்லை சார். ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணா. அவன் யாரு சார்? பொண்ணா? ஹா, இல்லை சார், அவர் குடும்பத்தில் இவரை தவிர வேறு யாரும் இல்லை சார். சார் தனியாக தான் இருந்தார். அப்படின்னா சார் நமக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாலே, அவன் யாரு? ஒருவேளை அந்த பொண்ணு தான் கொலைகாரியோ? இல்ல ஸ்ரேயா, அந்த பொண்ணு கொலைக்காரியா இருக்க முடியாது. பிணத்தை தூக்கி மேல தொங்க போடுறது ஒரு பெண்ணால முடியாத விஷயம். இதை யாரோ தான் செஞ்சிருக்காங்க. சார் ஒரு விஷயம் புரியல. அந்த பொண்ணு இங்க கொலை நடந்திருக்குன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவ எங்க போனா? பயந்து இருக்கலாம். அதனால தான் அவன் நம்மளுக்கு லேண்ட்லைன் இல்லை பிசிஓலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கா. சரி, பணம் நிறைஞ்ச பேக் மேலே இருக்கே, அந்த பேக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? சார் ஆக்சுவலாக நேற்று சார் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தார். நேற்று அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்க போகுதுன்னு அவருக்கு தகவல் கிடைச்சிருந்தது. அதனால அவருடைய மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அவர் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. அப்படியா? அதுக்கு தான் தகோடியா சார் பணத்தை ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இருந்திருக்கார் போல இருக்கு. அந்த சமயத்தில் கொலைக்காரன் வந்திருக்கான். தகோடியா சார் கதையை முடிச்சிட்டான். ஒரு நிமிஷம், இதோ இங்கே பாரு, இவரோட கன்னத்தில் நீல கலரில் அடையாளம். ஆமா சார். இங்கேயும் பாரு, 2 கன்னத்துலேயும் அந்த அடையாளம் இருக்கு. விஷம் கொடுத்து இந்த கொலை நடந்ததா? இருக்கலாம் சார். ஆனால் இது எப்படி இருக்குன்னா இது விரல்களோட அடையாளம். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? கொலைகாரன் இவரோட வாயை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பானோ? இதை பார்க்கும்போது அப்படிதான் சார் இருக்கு. ஆனால் ஏன்? ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? கொலைகாரன் இவர் வாயை திறக்க முயற்சி பண்ணியிருப்பானோ? இருக்கலாம். நாம வாயை திறந்து பார்த்துருவோம். கொஞ்சம் இந்த போஸ்டர் எடு. இதோ பார், இவரோட வாயில இந்த பேப்பர் துண்டு இருக்கு. இது என்னவா இருக்கும்? அங்குஷ் ஆனந்த். இது யாரோட பேரா இருக்கும்? கொலைகாரன் தன்னோட பேர் எழுதி இவர் வாயில போட வாய்ப்பு இல்லை. இல்ல சார். இது என்ன கதையா இருக்கும்? இங்க பாரு, இந்த பேப்பரோட 2 பக்கமும் ரத்த கரையா இருக்கு. சொலங்கி, இந்த பேப்பர் உனக்கு தகோடியா வாயிலியா ஆமா கிடைச்சது? பாஸ், எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. கொலைகாரன் கொலை பண்ண ஒரு வாயில எதுக்கு இந்த பேப்பரை திணிக்கணும்? சார் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் சார். இந்த பேப்பரை கொலைகாரன் அவர் வாயில வைக்காம, ஒருவேளை அவரே அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை கொலைகாரங்கிட்ட இருந்து மறைக்க அவரே அவர் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டாரோ? ஆமா சார். ஒருவேளை இந்த பேப்பருக்காக தான் அவங்க கொலை பண்ணாங்களோ என்னமோ. இந்த க்ளூ கொலைகாரன் கையில கிடைக்க கூடாதுன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதனால இந்த பேப்பரை தன்னோட வாயில வச்சு மறைச்சிருக்கணும். இல்ல ஸ்ரேயா, எனக்கு தெரிஞ்சு அவரே இந்த பேப்பரை தன்னோட வாயில மறைச்சதா தெரியல. ஆனா அவருடைய கண்டங்கள் இருக்கிற அந்த நீல கலர் அடையாளங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, கொலைகாரன் கட்டாயப்படுத்தி அவருடைய வாயை திறந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவர் வாயில இந்த பேப்பரை போட்டிருக்கணும். சோலங்கி, ரத்தம் படிஞ்ச இந்த பேப்பர்ல எழுதியிருக்கிற அங்குஷ் ஆனந்த், இந்த ரத்த கரை இருக்கே, இந்த ரத்தக்கரை ஒருவேளை தகோடியா வாயில அடிபட்டு இருக்கா என்ன? இல்ல பாஸ், பிணத்தோட வாயில எந்த விதமான காயங்களோ இல்ல கீறல்களோ எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொலைகாரன் முதல்ல அந்த ஆளை அடிச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் அவர் வாயில இந்த பேப்பரை வச்சிருக்கணும். இந்த பேப்பர்ல இருக்கிற ரத்தக்கரை கொலைகாரன் தான். இல்ல, இந்த ரத்தம் செத்து போனவரோடது. நான் செக் பண்ணிட்டேன் பாஸ். சார் ஆ, சார் நெட்ல இந்த பேரை நான் சர்ச் பண்ணேன் சார். அங்குஷ் ஆனந்த் டைப் பண்ணேன். இந்த நேம்ல 2 பேர் இருக்காங்க பாருங்க. ஒரு ஆளு
சென்னைன்னு காட்டுது, இன்னொரு ஆளு நாசிக் சார். இவங்க 2 பேரை பத்தி விசாரிங்க. இவங்க 2 பேருக்கு தகோடியா கூட சம்பந்தம் இருந்துதான் ஆகணும். கண்டிப்பா இருக்கும். ஹலோ, ஆ எங்க? சரி, நாங்கள் அங்கே வரோம். சார், இன்னொரு கொலை நடந்திருக்கு. ரைட்டர் முகேஷ் குமார். ரைட்டர் முகேஷ் குமார்? இப்போ இன்னொரு ரைட்டர் கொலையா? அப்படின்னா இந்த முகேஷ் குமார் தகோடியாவோட கொலைகளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சார், இவரோட பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டு வந்துட்டேன். அந்த கில்லர் உள்ள வரும்போது இவங்க பார்த்துருக்காங்க. ஃப்ரெடி, கிரைம்ஸில் இவங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு பயமாக இருக்காதா? சொல்லுங்க மேடம், நீங்க என்ன பார்த்தீங்க? சார், நான் என் வீட்டு பால்கனியில் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் பார்த்தேன், ட்ராலியில் ஒரு ஆள் இந்த 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 பாக்ஸை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போனார் சார். இந்த கிளாஸ் பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள வரும்போது அந்த ஆள் கையில ஏதோ இந்த மாதிரி இப்படி கிளவுஸ் போட்டிருந்தாரா? இல்ல சார், கிளவுஸ் போடல. அது சரி, அந்த ஆள் தனியாக வந்தானா இல்லை கூட யாராவது வந்தாங்களா? அவன் தனியாக தான் சார் வந்தான். நீங்கள் அவன் முகத்தை பார்த்தீங்களா? ஸ்கெட்ச் பண்ண முடியுமா? இல்லை சார், எனக்கு முகம் ஞாபகம் இல்லை. ஒரு விஷயம் சார், அவனோட ரைட் ஷோல்டர் அப்பப்போ அசைஞ்சிட்டே இருந்தது, நடுங்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. கவின். எஸ் சார். ஒரு நிமிஷம். இதை பார் கவின், இவர் வாயிலையும் அதே மாதிரி ஒரு பேப்பர் துண்டு இருக்கு. ஒருவேளை இந்த பேப்பர் துண்டுலயும் அங்குஷ் ஆனந்த் பேர் இருக்கா? பார்த்துருவோம். இதுல ஏதோ ரிஜு காலியான்னு எழுதியிருக்கு. ரிஜு காலியா? இந்த ரிஜு காலியா இவர் புக்கில் வர ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருடைய மரணம் கூட இதே மாதிரி தான் ஆச்சு, மூச்சு திணறல்னால. அப்படின்னா இந்த அங்குஷ் ஆனந்த் தகோடியா எழுதின புத்தகத்தில் வர ஒரு கேரக்டராக இருக்கணும். இந்த வேலை செஞ்சதெல்லாம் ஒரு சீரியல் கில்லராக இருக்கணும். அடுத்தடுத்து ஒன்று ரைட்டருங்க எழுதுகிற கதையில் வர கேரக்டருங்களை கொள்கிற மாதிரி இவன் ரைட்டருங்களை கொண்டுகிட்டு இருக்கிறான். அப்படிதான் தெரியுது. டாக்டர் சார், இந்த கிளாஸ் பாக்ஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போதான்ப்பா இந்த பேப்பரையே கண்டுபிடிச்சேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸை இனிமேல் தான் தேடணும். இது என்ன மாதிரியான அடையாளம்? அடையாளம்னா எந்த மாதிரி? இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில விரல்களோட அடையாளத்துல ஆங்கில எழுத்துக்கள் இருந்ததை பார்த்ததே இல்லை. விரல்கள் அடையாளத்துல என்ன எழுத்துக்களா? ஆமா கவின், காட்டுறேன். அதை கொஞ்சம் எடு. இந்தாங்க. ERIAY விரல்ல எழுத்துக்கள் இப்படிலாம் இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த கிளாஸ் பாக்ஸ் கொண்டு வந்தாலே கிளவுஸ் எல்லாம் ஒன்றும் போடவே இல்லையாமே. அப்படின்னா இந்த விசித்திரமான விரல்களோட அடையாளம் அந்த ஆளோட இதுதான். விரல்கள்ல அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள். டாக்டர் சார், இது எப்படி சார் சாத்தியமாகும்? சாத்தியம்தான் ஃப்ரெடிக். பாடி மாடிஃபிகேஷன்ல அது சாத்தியம்தான். ஆனா டாக்டர் சார், அப்படி கொலைகாரன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா எடுக்கிறானா அவன் எப்படி சார் ஹேண்ட் கிளவுஸ் போடாத தப்ப பண்ணுவான்? அதான் புரியல. புரியலன்னா யோசிக்கணும். இது அவன் வேணும்னு தான் பண்ணிருக்கான். இந்த கில்லர் ஒவ்வொரு கொலையிலையும் தான் சிக்னேச்சரை விட்டுட்டு போறான் சார். இதோ இந்த மாதிரி அடையாளங்கள் மூலமா. ஆமா, அப்ப இந்த மாதிரியான அடையாளங்களை எல்லாரும் அவங்களுடைய விரல்களில் பதிக்க முடியாது. அண்ட் இந்த மாதிரி அடையாளங்களை எல்லா இடத்துலயும் பண்ணவே முடியாது சார். இந்த சிட்டிக்குள்ள டாட்டூ பார்லர் கம்மியா தான் இருக்கு. அதாவது இந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் பண்ற ஆளுங்க விரல் விட்டு எண்ணிடலாம் அவங்கள. எஸ், இந்த பாடி மாடிஃபிகேஷன் நீங்க தான் பண்ணீங்களா? இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ, இதை நீங்க தான் பண்ணீங்களா? இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன், அப்புறமா வாங்க. நாங்களும் பிஸியா தான் இருக்கிறோம். திரும்பி வரதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரீங்க, உங்களுக்கு என்னால் டேட்டூ போட முடியாது. சிஐடி சிவா, அப்புறமா வாயேன். என்னாச்சு சார்? நான் என்ன பண்ணேன்? நிறைய கொலைகள் அடுத்தடுத்து நடக்குது. கொலையா? அதுவும் புக்ஸ் எழுதுற ரைட்டர்ஸ்.
ரைட்டர்ஸா? ஆனால் நான் டேட்டூ ஆர்டிஸ்ட் சார். இதில் எனக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? ஏதாவது சம்பந்தம் இருந்தாலும் இருக்கலாம்யா. எனக்கு புரியல சார். நீ பாடி மாடிஃபிகேஷனும் பண்றல்ல? ஆமாம் சார், என்கிட்ட லைசன்ஸ் கூட இருக்கு, அதை நான் காட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. இந்த டிசைனை யார் கையிலேயே எழுதுனியா நீ? ஆமாம் சார், நான் தான் பண்ணேன். ஆனால் இவன் ஒரு கில்லராக இருப்பான்னு எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் பயப்படாத. ஆனா இந்த ஆளை பத்தின டீட்டெயில்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது இருக்கணுமே இல்லையா? ஆமாம் சார், ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் சார், பாருங்க சார், இந்த ஆளுடைய பேர் திருக்கோள் அணுக்கரன். திருக்கோன் அணுக்கரனா? இது ஆளோட பேரா இல்லை என்ஜிஓட பேரா? ட்ரிகோன்னா ட்ரையாங்குலர், அணுக்குலன்னா நேமு. அப்படின்னா ட்ரையாங்கிள் பண்ணி ஒருத்தரோட நகலா இருக்கானா? ஒருவேளை த்ரிகோன்ற பேர்ல யாராவது பழைய சீரியல் கில்லர் இருக்கணும். அவரை மாதிரி இந்த கொலைகள் பண்றான். நம்ம ஒன்று பண்ணலாமா? நம்ம டேட்டா பேஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இதே நேம்ல யாராவது கிரிமினல் இருக்காங்களான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. அந்த நேம்ல சீரியல் கில்லரா? எங்க எந்த ஜெயில சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு? ஒரு சின்ன க்ளூ ஒன்று தெரிஞ்சிருக்கு மச்சான். அவன் எப்படி ரைட்டர்ஸ் எல்லாம் கொண்டானோ அதே மாதிரி ஒரு க்ளூ இப்போ கிடைச்சிருக்கு. ஆனால் பாஸ்ட் 4 இயர்ஸாக அவன் ஜெயிலே இருக்கான். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் கொலைகாரன் ஜெயிலை விட்டு வந்து கொண்டுகிட்டு இருக்கானா? எப்படி த்ரிகோன் மாதிரி ப்ராக்ஸி பண்ணிட்டு இருக்கானா? அபிஜித், சாராஞ்ச், புடியவன. சாராஞ்ச், இல்ல அங்கிள், என் பேர் அபிஷேக். மன்னிக்கணும், நாங்கள் யாரோன்னு நினச்சிட்டோம். சார் 15 நாள் ஆயிடுச்சு. போஸ்டர், நியூஸ் பேப்பர்னு எல்லா விதத்துலையும் தேடி பார்த்துட்டோம். ஆனால் சாரஞ்சு நமக்கு கிடைக்கவே இல்லையே சார். கிடப்பான் பங்கஜ், கண்டிப்பாக கிடப்பான். என் மனசுக்கு என்னமோ படுது, கண்டிப்பாக அந்த பையன் நமக்கு கிடச்சிருவான். சார், இவங்க சிஐடிஸ்லேருந்து வந்திருக்காங்க. வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் த்ரிகோனை பார்க்கலாமா சார்? தாராளமா. ஆனால் சார், தெற்கோன் தான் இந்த குறையெல்லாம் பண்ணுறாருன்னு என்னால் நம்ப முடியல. ஏன்னா ஜெயிலை விட்டு வெளியில் போகிறது முடியாத காரியம் சார். சரி, இந்த ஜெயிலில் திருக்கோனோட நடவடிக்கை எப்படி இருக்கு சார்? ரொம்ப வைலண்டாக நடந்துக்கிறாரா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அமைதியாக பக்குவமாக நடந்துக்கிறாரு. அவரோட தண்டனை காலத்தை குறைக்கணும்னு நானே அரசாங்கத்துக்கிட்ட அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இவரை போல யாரோ ப்ராக்ஸி பண்ணி தான் கொலை பண்ணுறாங்க. ஆனால் அது தற்செயல் இல்லை. இப்போ அவரை ஜெயிலில் பார்க்கறதுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லை சார், உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்பெஷல் செல்லில் இருக்காரு. அந்த ஸ்பெஷல் செல்லில் ஜெயிலில் இருக்க ஆட்கள் இல்லை, வெளியிலிருந்து ஆட்கள் யாருமே போக முடியாது. சரி, வாங்க அவரை மீட் பண்ணலாம். திரிகோன், இன்னைக்கு உனக்கு எவ்வளோ சந்தோஷமான நாளுங்கிறத பாரு. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் உன்னை பார்க்க சிஐடி ஆளுங்க வந்திருக்காங்க. என்ன விஷயம் ஜெயிலர் சார்? இன்னைக்கு உங்கள் சட்டம் என் மேலே இவ்வளோ அனுதாபம் காட்டுது? அனுதாபங்கள் இல்லை, நீ வேணா இப்படி நினச்சிக்கோ. ஜெயிலில் உட்காந்து இப்படி கொலைலாம் செய்யறதுக்கு இதை எப்படி எங்கே ஆரம்பிச்சேன்னு கேட்க தான் வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு சார். இத்தனை வருஷமாக என்ன நீங்கள் இந்த ஜெயிலில் கைது பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் சந்தேகப்படுற பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகலை. அப்படின்னா அது யாரு? வெளியில இருந்துகிட்டே ரைட்டர்ஸ்லாம் கொண்டுகிட்டு இருக்கான், அதுவும் உன்ன மாதிரியே ஷோல்டரை உயர்த்திக்கிட்டு இருக்கான். யாரா இருக்கும்? அதுவும் என்ன மாதிரி கொலை பண்ணுறவன்? இல்லை, ஒருவேளை உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு யாரும் கிடையாது. குழந்தை பருவத்தில் அனாத ஆசிரமத்தில் இருந்தேன். அப்புறம் இளம் பருவத்தில் குற்றப்பாதையில். சரி, நீ என்னதான் சொல்ல வர? நீ கொலை செய்யற விதம் யாருக்கும் அது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யாருக்கும் தெரியாது. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? உனக்கு என்ன தெரியுமா அதை சொல்லு. அப்போதான் நாங்கள் ஒரு உயிர் போகாமல் தடுக்க முடியும். உங்களுக்கு உதவி செய்யறதுனால எனக்கு தண்டனை குறையுமா? வாக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நீ ஹெல்ப் பண்ணினா உன்னோட ஸ்டைலில் கொலை பண்ற அந்த கில்லரை நாங்கள் பிடிச்சாச்சுன்னா கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பாக நாங்கள் உன்னை பற்றி கேட்போம், உன் தண்டனையை குறைக்கிறதுக்காக. சரி, நீங்கள் சொன்ன வார்த்தையை ஃப்யூச்சரில் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய கட்டுரையை படித்து அவன் அதே மாதிரி கொலை பண்ணுறான் போல இருக்கு. உன்னுடைய கட்டுரைகளா? ஆமாம், என் கதையில் வர மாதிரி அவன் கொலை பண்ணுறதை படிக்கும்போது எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அப்புறம் நான் எழுத ஆரம்பித்தேன். தினமும் நான் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய எண்ணங்கள் அந்த டைரியில் எழுத ஆரம்பித்தேன்.
கொள்ற பிளான், அதோட வழிமுறைகள், அது எல்லாத்தையுமே அந்த டைரியில் நீ எழுதுனியா? ஆமாம் சார், அந்த டைரி அவன் கையில் கிடச்சிருக்கு போல இருக்கு. அவன் என் எண்ணங்களால் பாதிக்கப்பட்டு மறுபடியும் அதே குற்றப்பாதையில் போய்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு. எங்க அந்த டைரியை எங்க வச்சிருந்த நீ? அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்தேன். என் கடந்த கால பக்கத்தை திறந்துருக்கிறான். சொல்லுங்க, நான் சுரேஷ் பேசுகிறேன். ஜிகே நகர் அனாத ஆசிரமமா? நீங்கள் பசங்க புஸ்தகத்தெல்லாம் விற்கிறேன்னு சொன்னீங்கல்ல? சரி, நான் சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, பாய். சொல்லுங்க. சிஐடியா? என்ன விஷயம் சார்? நாங்க இங்க ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கோம், அதை நீங்களே சொல்லிடுங்க. அவன் தான் திரிகோன். திரிகோனா? எனக்கு தெரியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திரிகோனை தேடி போலீஸோ இல்லை சிஐடியோ இங்கே வருவாங்கன்னு. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா திரிகோன் குற்றப்பாதையில் போக போறான்னு? இல்லை, அவனை இங்கேருந்து வெளியில் அனுப்பி ரொம்ப காலமாயிடுச்சு. அவன் இங்கே வந்தப்ப அவனுக்கு 12 வயசு. ஆமா, அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி சுபாவம் கொண்டவனா? இல்லை சார், அந்த மாதிரி எண்ணம் கொண்டவனே இல்லை சார். ஆனால் மணிக்கணக்கில் தனிமையில் உட்காந்துருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யார்கிட்டையும் ரொம்பலாம் பேசவும் மாட்டான். அப்படின்னா அவன் தனியா உட்காந்து புத்தகம் மட்டும் படிப்பான்ல? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஏன்னா நாங்கள் அவனை பார்த்துட்டோம் சார். இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான். அதிகமாக குற்றங்கள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் படிப்பான். அந்த கதையிலேயே மூழ்கி அவன் ஒரு தனி உலகத்துக்கே போயிடுவான். புக்கில் இருக்க கேரக்டர்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிடுவான். நீ சாப்பிட்டியா இல்லையா? சில நேரங்களில் நான் பயப்படுவேன் சார், இவனுடைய இந்த பழக்க வழக்கங்கள் மனநோயாக மாறிடுமோன்னு. நீங்க பயப்படுற மாதிரி அது ஆயிடுச்சு. அவனோட இந்த மனநோய் தான் அந்த ரைட்டர்ஸை கொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க. அந்த ரைட்டர்ஸ் எழுதின கதைகளில் பாதிக்கப்பட்டு அவங்கள கொண்டு இருக்கான். அந்த ரைட்டர்ஸ் எழுதின புத்தகங்கள்ல வர கேரக்டர்ஸ் எப்படி இறந்தாங்களோ அதே ஸ்டைல்ல எல்லா கொலைகளையும் பண்ணியிருக்கான். இதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சியா இல்லை சார். ஒருவேளை அவனுக்கு பிடிச்ச கேரக்டர் யாராவது அந்த கதைகளில் இறந்து போனால் அவன் தேம்பி தேம்பி அழுவான் சார். ஆனால் இப்போ அவன் ஜெயிலில் தானே இருக்கான். இங்கே எதுக்கு சார் வந்திருக்கீங்க? மறுபடியும் ரைட்டர்ஸ் கொலை செய்யப்படுறாங்க. இந்த திரிகோன் எப்படி செஞ்சானோ அதே மாதிரி. அப்படின்னா திரிகோன் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து மறுபடியும் கொலை பண்ணிட்டு இருக்கானா? இல்ல அவன் இப்பவும் ஜெயில தான் இருக்கான். ஆனா இன்னொருத்தனும் இருக்கான். திரிகோன் ஸ்டைல்லயே எல்லாரையும் அவன் இப்போ கொலை பண்ணிக்கிட்டே வரான். யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்லை சார், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. சரி விடுங்க. திரிகோன் இந்த இடத்துல எந்த அறையில இருந்தானோ அந்த அறையை எங்களுக்கு காட்ட முடியுமா? சார், அது ரொம்ப பழைய இடம் சார். இப்போ யாருமே அங்கே இல்லை. இருக்கட்டுமே. பார்க்கலாம் சார், வாங்க. ஓ, இதுதானா திரிகோன் இருந்த அறை? மேனேஜர் சார், திரிகோன் கிட்ட ஒரு டைரி இருந்தது. அந்த டைரியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், எங்களுக்கு அந்த மாதிரி டைரி எதுவும் கிடைக்கல. வேணும்னா நீங்களே பாருங்க சார், இங்கே பழைய புத்தகங்கள் சில இருக்கு, அதில் கூட இருக்கலாம். ஃப்ரெடி பாரு. இந்த புக்ஸ் எல்லாம் எங்கே போட்டீங்க? இதை பாதுகாக்க வேண்டாமா? இப்படி போட்டால் கரையான்கள்லாம் இதை அழிச்சிருமே. மன்னிச்சிடுங்க சார், நான் இந்த ரூமை கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்லை. சார், டைரிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆனா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் சார். என்ன சார், அந்த செவுத்துல அந்த செங்கலை பாருங்களேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கிற மற்ற செங்கல்களை விட இது வித்தியாசமா இருக்கு. தயா, அது என்னன்னு பாரு. சார், அந்த கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? செவத்துக்குள்ள ஒருத்தன் பணங்களை புதைச்சி வச்சிருந்தானே. ஒருவேளை இந்த கேஸ்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? நாம டைரியை தேடிட்டு இருக்கோம், பணத்தை இல்ல. இல்லை ஃப்ரெடி, டெட் பாடியை விட ஒரு புக்கு கூட வைக்க முடியாதா? ஸோ கிடைச்சிருச்சு. ஃபைல் கார்டா? திரிகோன். அப்ப அந்த இன்னொரு கில்லர் டைரியை வந்து தூக்கிட்டு போயிட்டான். அபிஜித், இது கண்டிப்பா திரிகோன் டைரியோட கவர் தான். அப்ப இங்க யார் வந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு திரிகோன் அந்த டைரியை எங்க வச்சிருக்கான்னு. இந்த திரிகோனோட இங்க இருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சார், ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் சுந்தர். சுந்தர் அதுக்கப்புறமா இந்த ரூமுக்கு வந்திருக்கானா? ஆமாம் சார், வந்தான்.
சில மாசங்களுக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருந்தான், தன்னோட பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்த. அப்படியா? சுந்தர். அப்போ சுந்தர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? ஏய் எப்பா, என்னப்பா இது? செம்ம வீடா இருக்குது. சுத்தி பார்க்கவே ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. உள்ள போய் பார்த்தா தெரிய போகுது சுந்தர் இன்னும் எவ்வளவு ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கான்னு. கதவு திறந்திருக்கு. ஒருவேளை பார்ட்டி எஸ்கேப் ஆயிட்டானா? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ரெடி சுந்தர்? மை காட், கொலைகாரன் ஓடுறான். ஸ்ரேயா போய் பிடி, போ, வெளியில ஓடுறான். என்னமோ சொல்ல வர்றாரு அவரு. ஆமா கவின். மை காட், ஏய் பாம் இருக்கு. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓடுங்க. வெளியே போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. சீக்கிரம் வாங்க. இல்ல சீக்கிரம். இல்ல, என்னோட மீனாவை அப்படியே விட்டுட்டு வர முடியாது. மீனா, மீனா, ஏய் நில்லையா? யோ நில்ல. ஏய் போகாத. ஏய் நில்லையா? ஓ மை காட். ஓகே. அப்போ பொண்டாட்டி வேலைக்காரங்களோட சேர்ந்து சுந்தரம் இறந்துட்டாரு. சார் சார், உங்களுக்கு எதுவும் ஆகல? ஓகே தான். அந்த கொலைகாரன் எங்க? சார் அவன் தப்பிச்சிட்டான் சார். தப்பிச்சிட்டானா? வா, உங்களுக்கு புரியறதுக்குள்ளேயே அங்க பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவன் அங்கேருந்து ஓடிட்டான். அந்த பிளாஸ்ட்ல அவன் செத்துட்டான். வா. ஆமாம் சார். ஆனால் அவன் சுந்தரோடைய மனைவி வேலைக்காரங்களை ஏற்கனவே கொண்டுட்டான் சார். சுந்தர் இறந்து போயிட்டா இந்த கேஸை நாமளும் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு நினச்சிருக்கான். சச்சின், நீ என்ன சொல்ற? இப்போ அவன் சுந்தர் சீரியல் கில்லர் இல்லைன்னு சொல்றியா? இல்லை சார். சார் அந்த கில்லர் ஓடுறத நாங்களே பார்த்தோம் சார். ஆனால் எங்களால் அவனை பிடிக்க முடியல சார். ஒரு விஷயம், அவன் ஓடும்போது அவனுடைய ஷோல்டரை அசைச்சிக்கிட்டே ஓடினான் சார். உண்மையான கில்லர் ஓடும்போது ஷோல்டரை உயர்த்திக்கிட்டு இருந்தான். சுந்தர் உண்மையான கில்லர் கிடையாது. அப்போ உண்மையான கில்லர் இந்த திரிகோனை காப்பி பண்ணிக்கிட்டு திரியிறா. அவன் தான் அனுகரன். அப்போ இவன் தான் நம்மள சிக்க வைக்கிறதுக்கும் அலைய வைக்கிறதுக்கும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நாம அவனை அவனுடைய வலையிலேயே சிக்க வைப்போம். ஹலோ, இன்னொரு மர்டரா? ரைட்டர் குஷல். சரி, நாங்க வரோம். ரைட்டர் குஷல் கொன்னுட்டாங்களா? இந்த திரிகோன் அனுகரன் கொலை மேல கொலை பண்ணிக்கிட்டே போறான். ஆனா எதுக்காக சார் இந்த கில்லர் அடுத்தடுத்து லைனா ரைட்டர்ஸே கில்லணும் தெரியலையே. அதுதான் ஃப்ரெடி, அதுதான் 3 ரைட்டர்ஸ அந்த திரிகோன் கொன்னுட்டான். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மம் என்னன்னு கண்டுபிடிச்சி உண்மையான கில்லரை பிடிச்சி ஆகணும். சுந்தர் பாம் பிளாஸ்ட்ல இறந்துட்டானா? ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு ரைட்டர் குஷாலையும் கொலை பண்ணிருக்காங்க. அந்த சுந்தர் தான் நகல் கொலைக்காரன்னு இப்பதான் சொன்னீங்க. அப்படி சுந்தர் செத்து போயிட்டா குஷலை கொன்னது யாரு? போதும் இந்த டிராமாலாம். ஓகே, சுந்தர் வீட்டை விட்டு வெளியே ஓடின அந்த கொலைக்காரன் ஒன்ன மாதிரி தான் அவனும் தோலை உயர்த்தி காமிச்சுக்கிட்டே இருந்தான். என்ன முதல்ல இதை சொல்லி இந்த ஜெயிலை விட்டு நீ எப்படி வெளியே போற? இதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன? சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? ஒரு சாதாரண கைதியை ஜெயிலை விட்டு வெளியில போறது கஷ்டம். நான் இருக்கிற இந்த ஸ்பெஷல் ஜெயில இவ்வளவு காவலாளிகளை மீறி நான் வெளியில போக முடியும்னு நினைக்கிறீங்களா? நீ இருந்த ரூம்ல சுந்தரை தவிர வேற யாருமே இல்ல, புரியுதா? அந்த டைரி இன்னொருத்தர் யாரா படிக்க முடியும்? யார் அந்த டைரிய படிச்சாங்களோ இல்லையோ இதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய டைரியில அடுத்த பேரா அந்த குஷால தான் எழுதியிருந்தேன். அவனை நான் கொல்ல நினைச்சேன். அப்ப அந்த லிஸ்ட்ல யார் பேர்ல இருந்ததுன்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? ஆமா, என்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்கு. தேவைப்பட்டா நான் உங்களுக்கு அந்த காப்பியை கொடுக்குறேன். முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே? இப்போ ஒருத்தன் உயிர் போயிருக்காதுல்ல? நான் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல. இனியும் யாருடைய உயிரும் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தீபக், கடைசி பேரு தீபக். கொலை பண்ணிருக்க நீ, கொலை பண்ணிருக்க. கொலையா? நான் ஒன்றும் பண்ணலையே. நான் கொலை பண்ணதே கிடையாது. நான் ஒரு சராசரியான ரைட்டர் சார். சேகர், மறந்துட்டியா சேகர? சேகர்? சேகர் யாரு? எனக்கு எந்த சேகரையும் தெரியாதுப்பா.
உன்னுடைய புத்தகத்துல உன் கொலையிலக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் சேகர். என்ன பேசுறீங்க? அது ஒண்ணும் உண்மையான ஆளு கிடையாது. அது ஒரு கேரக்டர் தான். அதை போய் உண்மை நம்புறீங்க? கதையா பாருங்க. இதுக்கு போய் துப்பாக்கி தூக்கி என் நெத்தியில வைக்கிறீங்களே. ரைட்டர் சார், உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கணும். நீங்க இவ்வளவு அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? இப்போ நீங்களும் இந்த வலியை கொஞ்சமாவது உணருங்க. சார், அந்த வழியில தீபக் இருக்கார் சார். அந்த வண்டியில? ஆமா சார். இன்னைக்கு அவனை பிடிக்காம விடவே கூடாது நாம. யார் அவன்? யாராவது குழிகாரனா இருப்பான் சார். இவனால அந்த கொலைகாரன் நம்ம கிட்ட தப்பிச்சிருவான். என்ன பண்றான்? ஒரு நிமிஷம். இங்க பாரு, இந்த போட்டோஸ் பாரு. கேசி டகாடியாவோட கிரைம் சைடு போட்டோஸ் இங்க. ஆனா எப்படி சார் இதெல்லாம் இவங்க கிட்ட? ஜேர்னலிஸ்டோ ரிப்போர்ட்டரோ இவங்க கிடையாது. ஜேர்னலிஸ்ட்லாம் உள்ள வரதுக்கு அலோ கிடையாது சார். அப்ப நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்படி இருக்கலாம் பங்கஜ். ஒருவேளை நமக்கு கால் பண்ணி கூப்பிட்ட பொண்ணு இவங்களா இருக்கலாமா? முதல்ல அவங்கள கான்சியஸ் கொண்டு வரணும். திவ்யா, தண்ணி எடுத்து முகத்தில் தெளி. மேடம், நீங்க ஓகேவா? How are you feeling now, ma'am? நான் நல்லா இருக்கேன். நாங்க CIDs. இந்த போட்டோஸ் எப்படி உங்க கையில வந்துச்சு? அது வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் தெளிவா சொல்றீங்களா? இல்லைன்னா இந்த கொலையில நீங்களும் மாட்டிப்பீங்க. இங்க பாருங்க சார், ஒரு வகையில நான் அவருக்கு தங்கச்சி வேணும். என்னோட ஃபர்ஸ்ட் கிரைம் நாவல் எழுதுறதுக்காக அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவரை யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ஏன் இதையே ஒரு நாவலாக்க கூடாது? அதனாலதான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதாவது என்னோட நாவல்ல உங்களோட இன்வெஸ்டிகேஷன் பத்தியும் எழுதலான்னு. நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? அப்ப நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா. அப்போ உன்னோட நாவல இதையும் எழுதிக்கோ. ஒன்னால எங்க கிட்ட இருந்து கொலைகாரன் தப்பிச்சிட்டானே. இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இது எதுவுமே நான் வேணும்னே பண்ணல. என்னோட கார்ல திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனாலதான். இங்க பாருங்க, அப்படி நீங்க பண்ண தப்புனால ஒருவேளை தீபக் உயிரிழக்க வேண்டி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா மன்னிக்கப்பட மாட்டீங்க. என்ன விட்டுரு ப்ளீஸ், என்ன இங்கிருந்து போக விடு. போகத்தான் விட போற உன்னை. ரொம்ப சீக்கிரம் நீயும் சேகர் கிட்ட போய் சேர்ந்துடுவ. இதே மாதிரி தானே நீ அவனை சேர்ல உட்கார வச்சு மரணத்தை கொடுத்த? அதுக்கு பரிசா உனக்கும் அதே மாதிரியான மரணம் கிடைக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் காத்திரு போதும். இந்த மரணத்தோட நாவல் ரைட்டர் இங்க வந்துகிட்டு இருக்கிறாரு உனக்கு துணையா வர்றதுக்கு. திருக்கோன். சார், ஜெயிலர் சார் உள்ள இல்லையே. அவரை கொஞ்சம் கூப்பிடியா, நாங்கள் திருக்கோணை பார்க்கணும். சார், ஜெயிலர் சார் அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார் அவருக்கு. ஹார்ட் அட்டாக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? திருக்கோணிங்க ஐசியூல. ஏன், என்ன விஷயம்? அவன் சொன்னது போய். அவன் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். வாங்க போலாம். வாங்க. எங்கயா போனா அவன்? அவன் இங்கதான் இருந்தான். எங்க போனான் சார்? ஒருவேளை ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சிட்டானா தீபக்க கொல்றதுக்காக? எப்படி ஓட முடியும்? இங்க கூட யார் இருந்தா? யாரையா வார்ட் பாயா இருந்தா? சார், மக்ராந்த் இருந்தான்.
அபிஜித், இது மயக்க மருந்து. அபிஜித், இத பாரு, மக்ராந்தோட பேட்ச் கீழே விழுந்திருக்க. இந்த மயக்க மருந்து மக்ராந்துக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அவரை பார்த்தனே. ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனான். அந்த ஆள் இப்போ திரும்ப வருவானா? இல்லை சார், அவருடைய டியூட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை எங்க பார்க்கலாம்? சார், ஒயின் ஷாப்பில். அது சரி, நீங்க தானா மகரந்த் சார்? ஆமாம் சார், இவன் பாரில் உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அவன் செஞ்ச குற்றத்தை பற்றி ஒய்யாரமாக பேசிக்கிட்டு இருந்தான். இவனை சிஐடி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து ஏன் விசாரிக்க கூடாதுன்னு யோசிச்சேன் சார். வா 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 சச்சின், நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. என்ன மகரந்த் சார், இப்போ எல்லாத்தையும் சொல்றீங்களா? உங்களுடைய திறமைங்களை பத்தின கதைகளை என்ன சொல்லு. சார், எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க சார். அந்த பேஷண்ட்டை வார்டுல இருந்து கூட்டிட்டு வந்து வண்டியில உட்கார வைக்க சொன்னாங்க. என்ன? ஆமாம் சார். 1 லட்சம் ரூபாய்க்கு உன்னை நீயே வித்துக்கிட்டியா? அந்த பணத்தை உனக்கு யார் கொடுத்தாங்க? சார், அது மட்டும் கேட்காதீங்க. நான் மட்டும் ஆளை காட்டி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் என்ன போட்டுருவானுங்க. அப்படியா? அப்போ நீ என்ன நினைச்ச? நாங்க உன்னை விட்டுடுவோம் நினைச்சியா? உன்னை நல்லா கவனிப்போம். அதாவது நல்ல ஒரு கவனிப்பு. இனிமே உன்னை யாரும் அந்த மாதிரி கவனிக்கவே முடியாது. கண்டிப்பாக சார். வரேன் சார், வரேன் சார். சார் விட்டுறாதீங்க சார், நானே சொல்லிடுறேன் சார். என்ன விட்டுருங்க சார். அப்ப சீக்கிரமா சொல்லு. இந்த வீட்டை நல்லா சோதனை போடுங்க, நல்லா சோதனை போடுங்க. உள்ளதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். நிச்சயம் ஏதாவது தடயம் கிடைக்கும். சார், இங்கே பாருங்க சார், இந்த கேபினெட்டுக்கு பின்னாடி இதை வச்சிருக்கான். பேப்பரா? ஆமாம் சார், பேப்பர்ஸ் தான். டைரியிலேருந்து கிழிச்சிருக்காங்க. அட, இது திரிகோன் டைரியிலேருந்து எடுத்திருக்காங்க. இதை தான் அநாதாசிரமத்தில் நம்ம தேடிட்டு இருந்தது. மை காட். என்னாச்சு சார்? ஸ்ரீயா, இவன் எழுதியிருக்கான், தீபக் தான் கடைசி ரைட்டர். அவருடைய உயிரை தான் அவன் எடுக்க நினைக்கிறான். அப்படின்னா தீபக்கோட உயிருக்கு ஆபத்து. தீபக்கோட உயிருக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து. ஏன்னா தீபக்கை கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரை அவன் போக்கிக்க நினைக்கிறான். அப்படின்னா சார், இந்த நகல் கொலைக்காரன் ட்ரிகோன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இதுக்காக தான் கடத்திருக்கிறான். அவனை கொல்ல நினைக்கிறான். அப்போ அவன் அவங்க 2 பேரையும் அங்கேயே தான் கொல்ல போறான். எங்க கதை ஆரம்பிச்சதோ அங்கேயே தான், அந்த அநாதாசிரமத்துல, அந்த அநாதாசிரமத்தினுடைய அறையில. இதெல்லாம் சரி கிடையாது. இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். விளைவுகளை நினைச்சு நீ எப்ப கவலைப்பட ஆரம்பிச்ச திரிகோன்? இந்த விளையாட்டுகள் எல்லாத்தையும் உருவாக்குனதே நீதானே. நான் இவனோட இலக்குக்கு அனுப்பி வைக்க போற, அவ்வளவுதான். நான் உருவாக்குன இந்த குற்றத்துக்கான ஆணை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்க 2 பேரையும் கொன்னா கூட நான் எதுக்காக இத்தனை கொலை செஞ்சனோ அந்த அமைதி உனக்கு கிடைக்காது, தெரிஞ்சுக்கோ. தாராளமா. ஆனா எனக்கு என்னமோ திரிகோன் தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சிருப்பானு தோணல. காலம் கடந்துடுச்சு திரிகோன். உன்னோட இந்த அறிவுரைகள் உன்னோட உயிரையும் காப்பாற்ற போறதில்ல, தீபக் உயிரையும் காப்பாற்ற போறதில்ல. இல்ல இல்ல, நீ அப்படி செய்யக்கூடாது. இப்ப நான் உன்னை அதே மாதிரி கொல்ல போறேன். திரிகோன் தன்னுடைய நாவல்ல எப்படி எழுதியிருக்கானோ அதே மாதிரி. ஜெயிலர் சார், என்ன கொண்டாதீங்க, விட்டுருக்க ப்ளீஸ், என்ன கொண்டாதீங்க. இதுக்கு மேல நீ ஏதாவது செஞ்ச உன்னை ஒண்ணுமே இல்லாம நாங்க எல்லாரும் பண்ணிடுவோம். சிஐடிஸ், அப்ப கடைசியா என்னுடைய வேஷம் கலைஞ்சிடுச்சா? நீங்க எப்படியும் என்ன தூக்குல போடாம விட மாட்டீங்க. நான் தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் கொன்னு என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்க போறேன். ஜெயிலர் போர்வையை போட்டுட்டு இருந்த உண்மையான ஃப்ராடு எல்லார் கண்ணிலையும் மனத்தை உனது போதும்யா. நல்ல பையனா உண்மையெல்லாம் நீயும் உன் வாயில சொல்லிடுறா. சீக்கிரமா சொல்லு, ஏன் இவங்களை நீ கொன்ன? எனக்கு தெரியும்.
என்னுடைய எழுத்துக்கள்ல நான் கொலை செஞ்ச அந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள்ல உள்ள ஈர்ப்பும் சக்தியும் இருக்குன்னு. அதனால தான் திரிகோன் என்ன அவனுடைய அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சா. இவன் டைரி மூலமா இவனோட எழுத்துக்களை படிக்கலான்னு போன. இவனோட ஃபேனா என்ன ஆக்கனா. இவன் செய்ய நினைச்சதை இவனோட ஃபேனா நான் செய்யணும்னு நினைச்சான். ஜெயிலர் சாரை என்னுடைய ஃபேனா மாத்துறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்தது, என்னுடைய தண்டனையை குறைக்கிறதுக்காக. அதனால ஏன் சார்பா இவரை கொலை செய்யறதுக்கு கட்டாயப்படுத்தினேன். அப்பதான் உங்க உதவிகளால என்னால சுந்தர பிடிக்க முடியும். அப்புறம் என்னுடைய தண்டனையும் குறைக்க நினைச்சேன். அப்புறம் சுந்தர பலியாட ஆக்குனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது. திரிகோனோட கனவு என்னைக்கு நிறைவேறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்காக குஷல், தீபக், திரிகோன் இவங்க உயிரெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் திரிகோன் உணவுல ஒரு மாத்திரையை கலந்த. அதனால இவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கடத்தி இவனையே இவனுடைய இறப்புக்கு அனுப்பி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒருவேளை சிஐடி கிட்ட சுந்தரோட பணம் கிடைச்சதுன்னா சீரியல் கில்லரை தேடுறதை அவங்க விட்டுடுவாங்க. ஒருவேளை அப்புறம் திரிகோனோட கனவு என்ன ஆகும்? அந்த ரைட்டர்ஸ் எல்லாரையும் கொன்று மோட்சம் அடையிறதுக்கான அந்த கனவு இல்லை, நான் நிறைவேற்றுறேன் திரிகோனுடைய கனவை. திரிகோன் குழப்பத்தில் இருக்கிறத நான் பார்க்க விரும்பலை. அந்த எல்லா ரைட்டர்ஸையும் நான் கொலை பண்ணுறேன். அதுக்கப்புறம் திரிகோனையும் நான் வாழ்க்கைங்கிற சங்கிலியிலிருந்து முக்தி அடைய செய்வேன். அவன் விரும்பினபடி. சுந்தர் இறந்து போனதுக்கு அப்புறமா நீங்க குஷல் இறந்து போன செய்தியை எடுத்துக்கிட்டு வந்தீங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஜெயிலர் யாரையும் விட மாட்டாருன்னு, ஒவ்வொருத்தரையா எல்லாரையும் கொல்லுவாருன்னு, அப்புறம் கடைசியில என்ன கொன்னுடுவான்னு. அப்புறம் என்ன பண்றது? எழுத்துக்கள்ல ஈர்ப்பு அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி நான் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. சிஐடிங்களை ஒன்கிட்ட கொண்டு வரணும், தீபக்கோட வீட்டுக்கு. வாரே வா, சட்டத்தின் காவலன் வா. எவ்வளோ கேவலமான செயல்! ஒரு குற்றவாளிக்கு நீ துணையா இருந்திருக்க. சிஐடி என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? இவனோட எழுத்துக்களால நான் செயலற்று போயிட்டேன். அப்புறம் இவனோட வார்த்தைகள்ல மாயாஜாலத்துல நான் கொலைகாரனவே ஆயிட்டேன். ஒரு சீரியல் கில்லர். மாயமுடு பேத்தல், இதெல்லாம் சுத்த பேத்தல். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை அப்பாவிகளோட உயிரை எடுத்திருக்கிறீங்கன்னு தெரியுமா? நீங்கெல்லாம் வாழ்றதுக்கு உரிமையே கிடையாது. சட்டம் உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கும். தூக்கு.